அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கடையில் போய் நீங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்காது வீட்டிலே ஹெல்த்தாக நமக்கு வந்து 2-3 பொருள் இருந்தாலே போதுங்க. சூப்பராக செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஹெல்த்தான ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க பச்சை வேர்க்கடலை எடுத்து நான் வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கேன். நல்லா ஆறுனதும் நம்ம தோலை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்ல ஒரு ஹெல்த்தான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. இதை நீங்கள் செஞ்சு கொடுங்களேன். பிள்ளைங்க வேணும்னு திரும்ப திரும்ப கேட்பாங்க. இது அப்படியே இருக்கட்டும் அந்த வேர்க்கடலை. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப்பு அளவுக்கு நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்து 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். என்கிட்ட தூள் இல்லை அப்படின்றதுனால ஏலக்காவை சேர்த்து நான் வந்து சர்க்கரையோடு அரைச்சிட்டேன். இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த வேர்க்கடலையும் அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஒரு நைஸ் பவுடராக நம்ம வந்து அரைச்சிட்டேங்க. அதையும் ஒரு பவுலில் கொட்டி நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப்பு தேங்காய் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்து தேங்காவை கட் பண்ணி இந்த மாதிரி அரைக்கிறேன். நீங்கள் வந்து டெசிகேட்டட் கோகோனட் இருந்தாலும் நீங்கள் வந்து அதுமாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் அரைச்சாச்சு. அதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு நான் வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அரைச்சி வச்சிருந்த வேர்க்கடலை தூள் சேர்த்துடலாம். அதோடையே துருவி வச்சிருந்த தேங்காய் துருவல், சர்க்கரை தூள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா சேர்த்து விட்டுட்டு கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம இந்த வேர்க்கடலை பொடியெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால உங்களுக்கு டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நீங்கள் வந்து கோதுமை மாவில் பர்டிகுலராக நீங்கள் கோதுமை மாவில் செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தாகவே இருக்குங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தது ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்காம இருக்கவே மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் வந்து ஹெல்த்தாக செஞ்சு கொடுங்க. தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தாங்க இருக்கும். நம்ம மாவு வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டோம். ஒரு 1/4 கப்பு தண்ணி மட்டும் எடுத்து அதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சர்க்கரை வந்து தூள் பண்ணி சேர்த்துருக்கோம். உங்களுக்கு மாவு கொஞ்சம் நல்லா சீக்கிரமே மெல்ட் ஆகிடும். ரொம்ப வந்து தண்ணி ஊற்றிடக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்து இருக்கணும். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு திரும்ப நல்லா அந்த மாவு வந்து ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த ஸ்நாக்ஸ் செய்யும்போது உங்களுக்கு நெய் சேர்த்து செய்யும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு 2 நாள் வச்சு கூட நீங்கள் இந்த ஸ்நாக்ஸை கொடுக்கலாம். ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப நாள் வைக்க முடியாது. ஒரு 2 நாள் நீங்கள் வச்சு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாங்க. நீங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் நீங்கள் வைக்கணும், ஒரு 1/2 hour 1 hour அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ரெடி பண்ணி உடனே இந்த மாவை நம்ம வந்து ரெடி பண்ணிடலாங்க. ஒரு பிளேட்டோ இல்லாட்டி சப்பாத்தி கட்டையோ இருந்தால் மேலே கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை வச்சு கையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு சப்பாத்தி உருட்டுற கட்டையால் நம்ம வந்து சேமாக ஈக்குவலாக எல்லா இடமும் படுற மாதிரி ஈக்குவலாக நீங்கள் வந்து திக்னஸ் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓரத்தை எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி விட்டுறேன். இதை வந்து 4ஆக நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணல அப்படின்னாக்கா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வேணும்னாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். பாருங்கள், நமக்கு எடுக்கிறதுக்கும் கரெக்டாகவே வரும். இதான் நமக்கு வந்து மாவோட கன்சிஸ்டன்சி. இப்படி இருந்தால் தான் நமக்கு அந்த பிஸ்கட் போடுறதுக்கும் நல்லா வரும். பாருங்கள், இந்த ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கிறேங்க. சின்ன சின்னதாக நீங்கள் ஒரு பாட்டில் மூடியோ வேறு ஏதாவது வச்சு நீங்கள் ரவுண்டாக கூட கட் பண்ணி செஞ்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம வந்து ரெடி பண்ணிட வேண்டியது தான். நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. சூடாக சாப்பிடும்போதும் அந்த அளவுக்கு உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் நல்ல முறுமுறுன்னு வந்துச்சு. நான் இந்த சொன்ன பொருள் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்களேன், அருமையாக இருக்குங்க. எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த பிஸ்கட் எடுத்து ஒன்று ஒன்றா அதோடு சேர்த்துற போகிறேன். நம்ம போட்ட உடனே ஃப்ளேமை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா உடனே உங்களுக்கு வந்து கருகின மாதிரி ஆகிடும். உள்ளே நமக்கு வந்து மாவு நல்லா வெந்து வரணும். பாருங்கள், போட்ட உடனே நான் வந்து திருப்பி போட்டுட்ருக்கிறேன். சரியான பொன்னிறமான ஒரு கலரில் நமக்கு வந்து வெந்து வந்திருக்கு. இந்த அளவு கன்சிஸ்டன்சி வரும்போது தான் நீங்கள் வந்து திருப்பி போடணுங்க. நல்ல உள்ள மாவு வெந்து வந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம இனிப்பு கலந்து செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க எல்லாத்தையுமே விரும்பி சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதான், நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம். காலையில் ஸ்நாக்ஸ்க்கு கூட குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுனாலும் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ டேஸ்ட்டு வந்து நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கையில் எடுக்கும்போது அவ்வளோது ஒரு கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. பார்த்தீங்களா, அருமையான சூப்பரான ஹெல்த்தான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நான் ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.